இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு: நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா: தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். அருள்மிக பெற்றவர். அருள் என்பதன் பொருள் இறைவனின் உடனிருப்பு. இதனால் தான் மரியாவை தூதர் அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்திவிட்டு, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்கிறார். அன்னை மரியா தமது உதரத்தில் கிறிஸ்துவை தாங்குவதற்கு முன் அவரை தம் உள்ளத்தில் தாங்கி ஆலயமாய் வாழ்ந்தார் என்பது திரு அவை தந்தையர் கூற்று. மரியாவின் உதரத்தில் நம் உடல் தன்மையை ஏற்றுக்கொண்ட இயேசு அத்தன்மையில் நம்மோடு ஒன்றாக கலந்தே இருக்கின்றார். கடவுள் நம்மோடு என்று இம்மானுவேலாக எப்போதும் இணைந்தே இருக்கின்றார். அவரால் நம்மை விட்டு பிரியவே முடியாது. எனவே நமது உடலும் அவரை தாங்கி நடமாடும் ஆலயமே. ஆலயத்திற்கு ஒரு நற்கருணை பேழை வேண்டுமல்லவா? அதுதான் நம் சிந்தனை. அதன் மையத்தில் இயேசுவை இருத்தி வழிபடுவோம். அருள் நிறைந்து வாழ்வோம். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.